வணக்கம் நண்பர்களே. இந்த 2025 குரு பயிற்சி எந்த ராசிக்காரர்களுக்கு குரு பலம் கொடுத்துருக்கு, எந்த ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் திருமண வாய்ப்பு அதிகம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் அன்றைக்கி வீடியோவில் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் கும்ப வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். இது ஒரு ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் பேசுகிறோம். மொத்தம் ஒரு 5 ராசிகளுக்கு இந்த குரு பயிற்சியால் குரு பலம் வந்திருக்கு. இந்த ஒரு 5-6 ராசிகளுக்கு திருமண வாய்ப்பு இந்த வருஷம் இந்த குரு பயிற்சியால் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அதில் முதல் ராசியாக ரிஷப ராசியை சொல்லலாம். என்ன காரணம்? ரிஷப ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு தான் குரு வந்திருக்கிறார். 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம், 2ஆம் இடங்கிறது குரு பலம். அதனால் இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் இந்த குரு பயிற்சினால குரு பலம் வந்ததுனால திருமண வாய்ப்பு மிக 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 அதிகம். நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத ரிஷப ராசிக்காரங்களுக்குலாம் இந்த வருஷம் திருமண வாய்ப்பு வந்திருக்கு. கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரும். இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே ரிஷப ராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகும். அடுத்த ராசியாக சிம்ம ராசிக்கு குரு பலம் வந்திருக்கு. சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு வந்திருக்கிறாரு. ஆனால் சிம்ம ராசிக்காரர்கள் அஷ்டமத்து சனியில் பிடிபட்டிருக்கிறாங்க. அதனால் திருமணம் இந்த வருஷம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. என்னதான் குரு பலம் வந்தாலும் அஷ்டம சனி காலத்தில் திருமணம் செய்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. அதனால் திருமணத்தை தள்ளி வைக்கிறது தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிறந்தது, நல்லது. அடுத்த ராசியாக துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார். திருமண பாக்கியம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பாக்கியத்தை கொடுப்பார். 9ஆம் இடம் குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம். அதனால் துலாம் ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சினால் திருமண வாய்ப்பு குரு பலம் வந்திருக்கு. திருமண வாய்ப்பு அதிகம். அடுத்த ராசியாக தனுசு ராசி. தனுசு ராசிக்கு தான் இந்த வருஷம் திருமண வாய்ப்பு 100% இருக்குன்னு சொல்லலாம். என்ன காரணம்? தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு கலத்திர ஸ்தானத்துக்கே குரு பகவான் வந்திருக்கிறார். ரொம்ப வருஷமாக 35 வயசு 40 வயசு ஆகியும் திருமணம் ஆகாமல் இருக்காங்க இல்லையா. அதாவது பல வருஷமாக பெண்ணோ மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் ஆகாத இருக்கிற ஆண்களுக்காக இருந்தாலும் சரி, பெண்களுக்காக இருந்தாலும் சரி, திருமண வாய்ப்பு கைகூடி வரும். ஏன்னா கலத்திர ஸ்தானத்துக்கே குரு வந்திருக்கிறார். 7ஆம் இடம்ன்றது கலத்திர ஸ்தானம், வரக்கூடிய மனைவி அல்லது கணவனை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துக்கே இந்த குரு பகவான் வந்திருக்கிறாரு. குரு பலம் முழுமையாக இந்த தனுசு ராசிக்கு இருக்குது. 100% திருமண வாய்ப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அடுத்த ராசியாக கும்ப ராசி. கும்ப ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு. 5ஆம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்குறாரு. அதனால் கும்ப ராசிக்காரர்களுக்கும் இந்த வருஷம் குரு பலம் வந்துருச்சு. திருமண வாய்ப்பு அதிகம். 7 சனி நடந்தாலும் திருமணம் செய்யலாம், ஒன்றும் தவறு இல்லை. அஷ்டமத்து சனியில் தான் செய்யக்கூடாது. 7 சனியில் திருமணம் தாராளமாக செய்யலாம். குரு பலம் வந்துருச்சு. அதில் கும்பராசிக்காரர்கள் வீட்லேயும் கெட்டி மேல் சத்தம் கூடிய சீக்கிரம் கேட்கும். ரிஷபம், துலாம், தனுசு, கும்பம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு திருமண வாய்ப்பு அதிகம் இந்த குரு பயிற்சியால், குரு பலத்தால். இன்னும் 2 ராசிகள் இருக்குது. அதில் ஒன்று கடக ராசி. கடக ராசிக்கு குரு பலம் இல்லைன்னாலும் 12ஆம் இடத்துக்கு விரயஸ்தானத்துக்கு தான் வந்திருக்கிறார் குரு. அதனால் சுப விரயங்களை கொடுக்கணும். அதனால் திருமணம் போன்ற சுப விரயத்தை கொடுப்பாரு. அதனால் கடக ராசிக்காரர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவங்களுக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சிருச்சு. குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு விரயஸ்தானத்துக்கு வந்து சுப விரயத்தை கொடுத்து திருமணத்தை பண்ணி வைப்பார். அதே போல் கன்னி ராசி. கன்னி ராசிக்காரர்களுக்கும் 10ஆம் இடத்துக்கு குரு வந்திருக்கிறார். குரு பலம் இல்லை, ஆனால் அந்த பார்வை பலம் உண்டு. 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறக்கூடிய குரு பார்க்குறாரு. கன்னி ராசிக்கு 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குடும்பத்தை அமைச்சு கொடுப்பார், திருமணத்தை பண்ணி வைப்பார். அதனால் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சினால திருமண வாய்ப்பு மிக அதிகம். ஆக மொத்தம் ரிஷபம், கடகம், கன்னி, துலாம், தனுசு, கும்பம் இந்த 6 ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சினால திருமண வாய்ப்பு மிக மிக அதிகம். நண்பர்களே, தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஆன்லைன் வழியே ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்களும் துல்லியமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். திருமண பொருத்தமும் பார்த்து தந்துகிட்டு இருக்கிறோம். விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்கள் கும்ப வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். நன்றி, வணக்கம்.